வணக்கம். இன்றைக்கி ஃபோனடிக்ஸ்னால் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோனடிக்ஸ் அப்படின்னா ஒரு லாங்குவேஜை சவுண்டை பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபோனடிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆல்ஃபபெட் நமக்கு தெரியும், ஆல்ஃபபெட் ஏ. ஸோ இதை வச்சு நம்ம வேர்ட்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்டு நீங்கள் படிக்கும்போது ஏஞ்சல் அப்படின்னு படிக்கிறீங்க. ஸோ ஏன்னு சொன்னோம், ஏஞ்சல் அப்படின்னு படிக்கிறோம். ஓகே, செகண்ட் வேர்டை படித்து பாருங்கள், ஆப்பிள் அப்படின்னு படிக்கிறோம். இப்போ நம்ம ஏப்பிள்னு படிக்கலையே, ஆப்பிள் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ தெர் இஸ் அ சேஞ்ச், சவுண்டு சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக? இன்னொரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். பியூடி புட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ பியூடி புட்டுன்னு தானே படிக்கணும், ஏன் நம்ம பட்டுன்னு படிக்கிறோம்? ஸோ அகெயின் இந்த மாதிரி சவுண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன காம்பினேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், இதோட லாஜிக் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் இங்கிலீஷை ப்ராப்பராக படிக்க முடியும். ஸோ இந்த சவுண்ட்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர் காம்பினேஷனை சொல்லி கொடுத்தா தான் கிட்ஸ்னால் கரெக்டாக ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷனோட ஒரு புக்கை ரீட் பண்ண முடியும். அதை வச்சு தான் அவங்களால எழுத முடியும், அதை வச்சு தான் அவங்களால பேசவும் முடியும். ஸோ உங்கள் பிள்ளைங்களும் ஃபோனடிக்ஸ் கற்றுக்கிட்டு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் ஃபோனடிக்ஸ் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்கள். இதே ஃபோனடிக்ஸ் கோர்ஸை நாங்கள் பேரண்ட்ஸுக்கும் ஒரு 15 hours ஒர்க் ஷாப் மாதிரி எடுக்கிறோம். ஸோ டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.